அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. அதாவது போன வாரம் ஒரு ரூல்ஸை மாற்றுறாங்க. ஏன் மாற்றுறாங்க? ஒரு கான்செப்ட், இதான் கான்செப்ட்னு சொல்லிட்டு போட்டாங்க. அந்த கான்செப்ட் மிகப்பெரிய ஃபெயிலியரை சந்திக்குது. மக்கள் மத்தியில் டிஆர்பி ரொம்ப பாதிப்பு. டிஆர்பி இல்லைன்னு தான் சொல்லணும். மக்களும் ஷோ பார்க்குறதுல விருப்பமே இல்லை. நீங்கள் ஹாட் ஸ்டாரில் லைவ் பார்த்தா கூட 10,000 15,000 தாண்டாமல் இருந்துச்சு. எதனா ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதிகமாக பார்த்தாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே அதிகமான பிரச்சனைகள் வரணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. யார்? விஜய் டிவி அந்த டீம் மெம்பர்ஸ், பிக் பாஸ் டீம் மெம்பர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் போன வாரம் ஒரு ரூல்ஸை போடுறாங்க புதுசாக. சரி, இவங்க வந்து இதுக்கப்புறமா பெஸ்ட்டாக இருக்கும், எதனா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. என்னது? ஹவுஸ் வந்து ஸ்வாப் பண்ணுறாங்க. ஸ்வாப் பண்ணி போட்டாங்க. அப்பயாச்சும் எதனா கண்டென்ட் கொடுப்பாங்களான்னு பார்த்தா அப்பயும் கண்டென்ட் இல்லை. அப்பயும் அதே ஆஸ் யூஷுவல் தான். இவங்க வந்து சொல்கிற டாஸ்க்கெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு அந்த டாஸ்கில் வந்து சில பிரச்சனைகள் இப்படி தான் இருந்துச்சே தவிர்த்து போட்டியாளர்கள்ன்ற ஒரு மனப்பான்மை அவங்களுக்குள்ள வரவே இல்லை. எல்லாம் குடும்பமாக ஆயிட்டாங்க. இப்போ கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் சொல்லிட்டு குடும்பமாக மாறிட்டாங்க. சரி, திருப்பி வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இது சரிப்பட்டு வராது, இப்படியே போச்சுன்னா நம்ம வந்து ஊற்றி மூடிட்டு போக வேண்டியதான். திருப்பவும் நம்ம வந்து ஒரு ரூலை சேஞ்ச் பண்ணுறோம். என்ன ரூல் அப்படின்னா, இந்த சீசனுடைய மெயினான கான்செப்ட் பாய்ஸ் vs கேர்ள்ஸ் அப்படிங்கிறது தான். வீட்டுக்கு நடுவில் ஒரு கோட்டை போட்டு இந்த கோட்டுக்கு அண்ணாண்ட பாய்ஸ், இந்த கோட்டுக்கு அண்ணாண்ட கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து ஒரு டீம் கேமாக வச்சுருந்தாங்க. இது வேண்டாம். இதைத்தான் நம்ம முதல் வாரத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கான்செப்ட் வந்து ஃபெயிலியர். இது வந்து வேலைக்கு ஆகாது. இது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகாது. இது போட்டின்னு வரும்போது ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் அப்படிங்கிற அந்த போட்டியே சமமான போட்டி இல்லை, நல்லா இருக்காது இது அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நடக்கிற போட்டியில் ஆண்களே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பெண்கள் வரிசையாக தோல்வி தான். பெண்களால் முடியலை. ஸோ இதனாலே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு போட்டி மனப்பான்மை இல்லாமல் நம்ம எப்படி இருந்தாலும் தோக்க தானே போகிறோன்னு அவங்க, நம்ம எப்படி இருந்தாலும் ஜெயிக்க தானே போகிறோன்னு இவங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கோட்டை அழிச்சு விட்டாங்க. நாளையிலேருந்து கோடு கிடையாது. அது இன்றைக்கி வந்து நைட்டு சொல்லிடுவாங்க. கோடு கிடையாது. இனிமேல் பாய்ஸ் vs கேர்ள்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஆஸ் யூஷுவல் எப்படி வந்து ஆண்கள் பெண்கள் ஒன்றா சேர்ந்து விளையாட போகிறாங்களோ அப்படி இண்டிவிஜுவல் கேமாக இனிமேல் ஆடணும். ஸோ இனிமேல் தான் என்ன இருக்குது, மெயினான விஷயமே இருக்குது. யாரை வந்து தாக்க போகிறாங்க. முத்துக்குமரன் மேலே எந்த அளவுக்கு வன்மத்தில் இருக்காங்க பாய்ஸ் டீமுக்குள்ளே, ஜாக்லின் மேலே எந்த அளவுக்கு வன்மத்தில் இருக்காங்க கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே, ஒருத்தருக்கான போட்டி எப்படி வரப்போகுது, சௌந்தர்யா என்ன பண்ண போகிறாங்க, முத்து என்ன பண்ண போகிறாரு, ஜாக்லின் என்ன பண்ண போகிறாங்க, இது எல்லாமே இனிமேல் தான் பார்க்க போகிறாங்க. ராணவ் இனிமேல் தான் ராணவுடைய டவுன்ஃபால் ஸ்டார்டட். டீமாக இருக்கிறதுனால அவன் ஏதோ பொழைச்சிக்கிட்டு இருக்காப்புல, டீமில் சேர்ந்து கத்தி கூச்சல் போட்டு பொழைச்சிட்டாப்புல. இனிமேல் தனியாக கேம் ஆடணும் போது ராணுவம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு விஷயமா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 7 வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் சேவிங் ஆர்டர் அப்படிங்கிறது கொண்டு வராரு விஜய் சேதுபதி. எப்பயுமே வாரம் கமல்ஹாசன் சார் இருக்கும்போது சேவ் பண்ணுவார், ஆர்டர் படி சேவ் பண்ணுவார். அதன் மூலமாக என்ன தெரியும் அப்படின்னா, முதல் ஆளாக யார் சேவ் ஆகுறாங்க, அவங்க தான் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். சில பேர் அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருப்பாங்க, சில பேர் அவங்கள வேணும்னே தாக்குவாங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் கூட தான் நம்ம போட்டி போடணும்னு சொல்லிட்டு தாக்குவாங்க. ஆனால் அது நல்லா இருக்கும். இந்த சீசனில் அந்த மாதிரி எதுவுமே நடக்காததுனால யார் ஸ்ட்ராங்கு யார் வீக்குன்றது யாருக்குமே தெரில. அது ஒரு விதமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேமை கொடுக்கும். ஆனால் இந்த சீசனில் அதை பண்ணவே இல்லை. இதையும் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அதையும் பூர்த்தி செய்கிற வகையில் சேவிங் ஆர்டரை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த சேவிங் ஆர்டரில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த சேவிங் ஆர்டர் பின்னாடி ஒரு கதை சொல்கிறாங்க. ஓகே, அது ஆஸ் யூஷுவல் அவங்க சொல்கிற மாதிரி நடந்தால் நல்லது தான். பட் எனக்கு உடன்பாடு இல்லை. சேவிங் ஆர்டர் நீங்கள் முதல் முறையாக செய்கிறீங்கன்னும் போது ஓட்டிங் அடிப்படையில் நீங்கள் பண்ணணும். முக்கியமாக ஜாக்லினை எந்த இடத்துல சேவ் பண்ணுறாங்கன்றது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது. மற்றவங்களுக்குவாச்சும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்குது, ஜாக்லினுக்கு மட்டும் ஏன் அது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சம்பந்தமே இல்லாமல் விஜய் விஷாலை வந்து முதல்ல அதான் சேவ் பண்ணியிருக்காங்க. விஜய் விஷால் வந்து அவருடைய ஓட்டிங் அந்த அளவுக்கு கிடையாது. இனிமேல் தான் அவருடைய சரிவு இருக்குது. ஏன்னா இண்டிவிஜுவல்னும் போது அவர் பேசி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ ரேங்கிங் டாஸ்க் வைப்பாங்க, பேசுகிற டாஸ்க் வைப்பாங்க, அப்போ பேசி தான் ஆகணும். அப்போ வந்து செமத்தியாக மாட்டுவார் இல்லையா? ஸோ விஜய் விஷாலை முதல் ஆளாக சேவ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் மத்தியில் விஷால் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக காட்டணும். ப்ளஸ் விஷாலுக்கே அதை காட்டணும். ஓகே, நம்ம பேசுகிறது எதுவுமே வந்து தப்பாக போல நம்மளை மக்கள் வந்து ரசிக்கிறாங்க, நம்ம இனிமேல் தைரியமாக பேச தானே சொல்கிறாங்க, நம்ம பேசுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை விஷால் மனசுக்குள்ளே கூட்டணும். அதன் மூலமாக கண்டென்ட் வரும்ல, அதனால் விஷாலை முதல் ஆளாக சேவ் பண்ணியிருக்காங்களாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, 2 பேரை ஒன்றா சேவ் பண்ணுறாங்க. அந்த 2 பேருக்கு நடுவில் தான் சின்னதாக கிளாஷ் போயிட்டு இருக்கு. அது வரக்கூடிய வாரங்களில் நிச்சயமாக வெடிக்கும். யார் அந்த 2 பேர்? அருண் வெர்சஸ் முத்துக்குமரன். ஏன்னா அருண் நேற்று வந்து எபிசோட் முடியும் போது ஒரு விஷயத்த பண்ணாப்புல,
டப்புக்கு டப்பா டம்மாலாம் என்னமோ பண்ணார் சரிங்களா, அது முத்துக்குமரனை பண்ணார். சம்மந்தமே இல்லாமல் அவருக்கு புரியாமல் ஒரு விஷயத்த பண்ணிட்டாப்புல. அது அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேசுவோம். இது ஒரு மேட்டர் இருக்கா, இவங்க 2 பேரையும் ஒன்றா சேவ் பண்ணுறாங்க. ஏன்னா அருணுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும். ஓகே, முத்து கூட தான் நம்ம இருக்கோம், முத்துவும் நம்மளும் ஈக்குவல் தான், நம்ம இனிமேல் தைரியமாக வந்து ஆடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை அருணுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது. முத்துக்கு என்ன வரும்னா, ஓகே நம்ம 2வது இடத்துல இருக்கோமா, அப்போ முதல் இடத்துக்கு முந்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக அது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஒட்டவே இல்லை, சம்பந்தமே இல்லாத எவிக்ட் ஆக வேண்டிய ஒரு பொண்ணை காப்பாற்றி 3வது இடத்துல சேவ் பண்ணியிருக்கிறாரு. சாச்சனாவையும் சௌந்தர்யாவையும் சேவ் பண்ணுறாங்க. சாச்சனாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் அப்பப்போ வந்து ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. சௌந்தர்யா வந்து எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணுறது கிடையாது, சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பொண்ணு பயங்கரமான வன்மத்தில் இருக்குது. யார் மேலே? சௌந்தர்யா மேலே. ஸோ சாச்சனாவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம ஒரு ஃபைனலிஸ்ட்டு, ஃபைனல்ஸ் போகிற தகுதி நமக்கு இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு வந்து நம்பிக்கிட்டு இருக்கு. முத்துக்குமரன் கிட்ட கூட கேட்டிருக்கோம், ஏன் நான் ஃபைனல்ஸ் அந்த ட்ரூத் ஆர் டேர் கேமில் நான் ஃபைனலிஸ்ட் போக மாட்டேன்னு ஏன் நீ சொன்னேன்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை கேட்கும். முத்து அப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ ஃபைனல்ஸ் போகிறதுக்கு இன்னும் நீ நிறையா உழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ தான் நடுவில் ஜெஃப்ரி வந்து கலாய்க்க அங்கே ஒரு சண்டையாக போயிருக்கும். ஃபைனலிஸ்ட்டாக ஜாக்லின் போவாங்க, முத்து போவார், சௌந்தர்யா போவாங்கன்னு சொன்னதுலேருந்து இந்த பொண்ணுக்கு தூக்கமே இல்லை. அப்போ நான் இல்லையா அப்படின்னு அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த பொண்ணு இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை கூட்டணும், நம்ம சௌந்தர்யா ஈக்குவல் தான் இருக்கோம், நம்மளும் ஃபைனல்ஸ் போயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணுன்றதுனால 3வது இடத்துல இவங்க 2 பேரும் சேவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தும் ஒட்டாத ஒரு பேர் பவித்ரா மற்றும் ஜாக்லின், இவங்களை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவித்ராவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும், பவித்ராவோட கேமை இம்ப்ரூவ் பண்ணணும், ஜாக்லின் கூட தான் நம்ம காம்பீட் போல, ஜாக்லின் தான் நம்மளோட போட்டியாளர் போலன்ற ஒரு பின்பத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா சேவ் பண்ணியிருக்காங்களா. அடுத்ததாகத்தான் ராணவ், இறுதியாக ஒரு 5 பேர் ராணவ் வந்து சேவ் பண்ணுறாங்க. ராணவ் வந்து ஓட்டிங்கில் நல்ல இடத்துல தான் இருக்கார், இருந்தாலும் அவரை பின்னாடி தான் சேவ் பண்ணுறாங்க. அந்த ஓட்டிங் வாங்குறதுக்கான தகுதியான நபராக ராணவ் இல்லை அப்படின்றத சேனலே நினைக்குது. அதனால தான் அவர் 5வது இடத்துல சேவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஹாட் சீட்டில் 4 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, ராயன், வர்ஷினி, அதுக்கப்புறமா ஆனந்தி. இப்படி ஹாட் சீட்டில் இந்த 4 பேரை உட்கார வச்சு தான் இறுதியாக வர்ஷினி அவர்கள் எவிக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அன்ஃபேரான எவிக்ஷனான்னு கேட்டால் ஆமாம், இன்னைக்கு இது அன்ஃபேரான எவிக்ஷன். பட் வர்ஷினி போகக்கூடிய ஒரு பர்சன் தான். இந்த வாரம் அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சாச்சனாவை எடுத்து விட்டுருந்தீங்கன்னா சாச்சனாவுடைய கேம் வந்து இதோட முடிஞ்சு போயிருக்கும். வெளியில் போய் அந்த பொண்ணு நல்லா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த பொண்ணை இன்னும் வீட்டில் வச்சு அடின்னு அடித்து துவச்சு இன்னும் பேரை டேமேஜ் பண்ணி நீங்கள் வெளியில் அனுப்புறது அப்படிங்கிறது தப்புன்னு எனக்கு தோணுது. சேனலுடைய டிஆர்பிக்காக ஒரு பொண்ணு அது வருஷம் ஒரு சீசனில் பலி கொடுப்பாங்க. இந்த சீசனில் அது சாச்சனாவாக இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன கேமை இம்ப்ரூவ் பண்ண போதா? ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது, இருக்க ஒர்ஸ்டாக தான் போயிட்டுருக்கு. இப்போ இண்டிவிஜுவல் கேம்னு வேறு சொல்லிட்டாங்களா, இன்னமும் ஓவராக தான் அந்த பொண்ணு ஆட போகுது, வேறு வழி இல்லை. இவங்க எல்லாரும் இப்போ சேவிங் ஆர்டரில் சேவ் பண்ணியிருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் என்ன மைண்ட் செட்டுக்கு வர போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இனிமேல் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆர்டர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.